ஐசிசி சேர்மன் சீனிவாசனை சென்னை போட் கிளப்பில் உள்ள அவரது இல்லத்தில் இந்திய அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி நேரில் சென்று சந்தித்தார். இந்த திடீர் சந்திப்பினால் கிரிக்கெட் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோகுல்ராஜ். இந்திய கிரிக்கெட் வாரியத்துடைய முன்னாள் தலைவரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய உரிமையாளராகவும் இருந்த என் சீனிவாசனை இந்திய கிரிக்கெட் அணியுடைய கேப்டன் மகேந்திர சிங் தோனி சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு சீனிவாசனுடைய இல்லத்தில் இன்று காலையில் நடைபெற்றுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இந்த சந்திப்பு நடந்துள்ளது. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்காக இந்திய அணி சென்னை வந்திருந்தது. நேற்றைய தினம் அந்த போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றது. இந்த போட்டிக்கு பின்பு இன்று காலையில் மகேந்திர சிங் தோனி என் சீனிவாசனை சந்தித்துள்ளார். அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு IPL தொடரில் விளையாட 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டனாக இருந்த மகேந்திர சிங் தோனி என் சீனிவாசனை சந்தித்துள்ளது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விதிக்கப்பட்ட தடை குறித்தும் அது தொடர்பாக நடந்து வரும் வழக்குகள் குறித்தும் மகேந்திர சிங் தோனியும் என் சீனிவாசனும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்பு என் சீனிவாசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள சுப்பிரமணிய சாமியை சந்தித்து பேசுகிறார். அவருடைய சந்திப்பும் என் சீனிவாசனுடைய இல்லத்தில் நடைபெறுகிறது. இந்த சந்திப்பில் மகேந்திர சிங் தோனியும் என் சீனிவாசனும் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை குறித்தும் அந்த வழக்குகள் குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் குறித்து சீனிவாசன் சுப்பிரமணிய சாமியுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது.